இது வந்து ஒலிவ கண்டு இத்தாலியில இருந்து எங்களுக்கு 11 இல்லாட்டி 21 இருந்துச்சுன்னா நல்லா பெரிய இல்லையா வந்தா பெரிய காசு இருக்கா. ஹலோ ஹாய் வெல்கம் பேக் ரதன் பகி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நானும் ரோயினாவும் இந்த பூக்கொண்டு விற்கிற கடை இருக்குது தானே, அந்த கடையில் போய் கொஞ்சம் பூக்கொண்டுகள் பண்ணின்னு வந்து நாங்கள் எங்களுக்கு 2 நாளாக ஒரு ஆசை இருக்குது. இந்த வீட்டை சுற்றியே ஒரே பூந்தோட்டமாக இருக்கணும். அந்த ஓடலாம் முடி ஒழும்பி அந்த பூக்கள் பறித்து நாங்கள் கடலில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதுக்காகவே எனக்கு ஆசை, எனக்கு ஆசை அப்படி அந்த பூக்கொண்டுகள் வீட்டை சுற்றி வளர்க்கணும்னு சொல்லி, அப்போ இன்றைக்கு நானும் ரோயினாவும் போய் கொஞ்சம் பூ மரங்கள் பண்ணின்னு வந்து நாங்கள் அதை நடுறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பூமரம் நிற்கிது, ஆனாலும் புதுசாக பைதன் பண்ணின்னு வந்திருக்கு. காசு கொடுத்து வேணின்னு வந்திருக்கு. அதை நெல்ல செய்கிறது இப்போ பதிவு வச்சிருக்கக்கூடிய மாதிரி என்ன செய்யலாம், ஒன்றும் இல்லையே வீட்டை நல்ல கண்டுகள் வேண்டத்தான் வேணும். அப்போ வேண்டி இருக்கிறோம், அதை நடப்போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இப்படியான மரங்கள் வீட்டை நடவணும். வீட்டுக்கு நட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லக்ஷ்மி தேடி வரும். மறக்காமல் பாருங்க, உங்களோட வீட்டையும் அதிர்ஷ்டம் தேடி வரணும்னு சொன்னால் இப்படியான பூக்கொண்டை வேண்டி நடுங்க. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கொண்டு வேண்டிக்கின்னு வந்திருக்கிறோம். இதான் நாங்கள் வீட்டினுடைய முற்றம். என்ன முற்றம் வந்துட்டு என்ன காட்டுது, நீங்கள் முன்னுக்கு நிற்கிறீங்க. சரியா, இதான் எங்கள் வீட்டினுடைய முற்றம். ஏற்கனவே கொஞ்சம் பூக்கொண்டுகள் நிற்கிது பாருங்க. கனகாம்பரம் நிற்கிது, காட்டுங்க. எது கனகாம்பரம்? அந்த ஆரஞ்சு கலர் இதா, இது பேர் கனகாம்பரம். பூ கட்டுற முடிக்கலாம் படிவா இருக்கு. ஓகே. மற்றது இஞ்சால கற்பூர வலி நிற்குது. எனக்கு தடிமை நெடுகளும் பாருதா. இப்போ இதை ஒன்று எடுத்து எப்படி ஒரு நாள் கடிச்சு சாப்பிட்றான். மற்ற ஆரஞ்சு கலர் கோன் பூ நிற்கிது. ஆரஞ்சு கலர் கோன் பூ செவ்வரத்தை நிற்குது. மற்ற துளசி வச்சிருந்து நாங்கள் பட்டு போயிட்டுது. இப்போ துளசி எங்கே நேரம் நின்றா சொல்லுங்க, வேண்டி நட. துளசி படவே கூடாது. ஏன் பட விட்ட நீர்? நான் பட விட்டேன், தண்ணி வேற உடனே ஊத்துருந்தான். துளசி படக்கூடாது. என்ன செய்யறது? இப்போ நின்றா சொல்லுங்க, வேண்டக்கூடிய. நாங்கள் போனாங்க, ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. இதை பாருங்க, இங்க இதுக்கு ஒரு இது இருக்கு சொல்லுங்க. சரியா, இந்த மரம் பெரிய இலையா வந்தா பெரிய காசு இருக்கா, சின்ன இலையா வந்தா சின்ன காசு இருக்கா. புது கதையா கிடையாது. இது பெரிய இலையோ சின்ன இலையோ? இது பெரிய இலை. அப்ப பெரிய காசு இருக்கு, பெரிய காசு இருக்கு. சரியா, அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இஞ்சால கடதாசி பூ மரம் 2 கலர்ல நிக்குது. ரோஸ் நிக்குது, ஆரஞ்சு கலர் நிக்குது. ரெண்டும் ஒரே மரம் தானே? ஒரே மரத்திலேயே 2 பூ 2 விதமான கலர்ஸ் வரும். அப்படியா? இது புதுசா இருக்கு. இல்ல, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஆரஞ்சு நிக்குது, ரோஸ் நிக்குது. பாத்தீங்களா? அங்க பாருங்க, அதுல தெரியும் படிவா. அந்த கடதாசி பூ மரம் என்ன ஆரஞ்சும் வரும், ரோஸும் வரும். மற்ற இங்க செவ்வரத்திய பாருங்க, செவ்வரத்தம் பூ மரம். எது? இங்க மம்மி டாடின்னு சொல்றது. இப்போ இதுக்கு ஆங்கில பேர் வச்சாச்சு, மம்மி டாடி செவ்வரத்தை. இப்படி பூ என்னண்டா சொல்லுங்க. என்னன்னு சொன்னா இன்னொரு கண்டு நாங்கள் தேடி கொண்டு அங்க இன்னொன்று அந்த நீ வீட்டை பார்த்தா இல்ல 2 கண்டு வைக்கணும்னு சொல்றவா தான். அப்போ ஓகே, மம்மி டாடி 2 கண்டு வீட்டை வைக்கணும்னு சொல்றவ மம்மி டாடி. மற்றது பாருங்க, எங்கட வீட்டை இதுக்கு வயசு 5. எதுக்கு? இதுக்கு வயசு 5 இல்ல 4, 3 வருஷம் பெறும். 3 வருஷம். இந்த கண்டு பெரிய நெல்லி பைதன் வேண்டி வச்சது வளருதே இல்ல. ஒட்டுக்கண்டு வளருதே இல்ல. இது மக்களே ஒட்டுக்கண்டு நான் வேண்டி வச்சு 3 வருஷம் தண்ணி ஊத்துறோம், ஆனா பெருசா வளரதே இல்லை. இப்படியே நிக்குது. என்ன செய்யறது? நடுடம் மண்டு கிடாக்கு, வேற வேண்டி நடவணும் இல்லாட்டி. இதுவும் ஒரு பூமரம் தான். எனக்கு என்ன பேரு? இதையும் பாருங்க, தென்னங்கண்டு. சரியா, நாங்கள் வச்ச தென்னங்கண்டு தான் இது. 3 வருஷத்துல காய்க்குமென்று சொன்னவன் 4 வருஷம் ஆச்சுது. அதோட நட்டதான் இந்த தென்னங்கண்டு. இதாவது பிரச்சனை இல்லை, வளர்ந்துருக்கு. அது 4 வருஷமா அப்படியே நிக்குது. என்ன செய்யறது? கனகாம்பரம் தான் நிறைய அம்மா நட்டுருக்குறா. அம்மா கனகாம்பரம் விருப்பம்ன்றதால கனகாம்பரம். கருவேப்பமில்ல கண்டு நிக்குது. இது இந்த மரம் சொன்னிட்டோமா? இது வந்து ஒலிவ கண்டு. இத்தாலியில இருந்து எங்களுக்கு சித்தி கொண்டு வந்தவா. ஒலிவ மர கண்டு நின்றா அந்த வீடு வந்து ஆசீர்வாதமா இருக்குமான்னு சொல்லி கொண்டு வந்து தந்தவா. ஆனா காய்க்குது இல்ல, வளரும், நல்ல குடா மாதிரி வளரும். இன்னும் காய் வர்றதுக்கு நாள் கிடக்கு. ஒலிவ மர கண்டு அந்த பைபிள்ல எல்லாம் வரும், ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பீர்கள் என்று. அப்படியான மரம் தான் இந்த மரம்.
நல்ல மொத்தமா வந்திருக்கா நான் காய்க்கல வளரும் இன்னும் வெட்டி விட்டு நாங்க போய் அது அங்க வெட்டி இருக்கு அப்பா வெட்டி இருக்கு அங்க 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 ஓ வெட்டி இருக்கிறாரு சரி இல்ல இதனால எங்க இலங்கை நாட்டுக்கு உகந்த மரமா இது வளரக்கூடிய ஒரு வளருது தானே பைதன் வளருது காய்க்குது இல்ல இதுல இருந்துதான் அந்த ஒளிவண்ண அந்த இதுல ஒரு காய் வரும் அந்த காயில இருந்து தான் ஒளிவண்ண எடுக்கிறது இது அப்படியே வளர்ந்தாங்க நல்லதான் இந்தியால நிறைய செம்பரத்தை மரங்கள் இருக்கு ஃபுல்லா செம்பரத்தை மற்றது இது இதுவும் ஒரு கடதாசி பூ மரம் தான் ரோஸ் கலர் கடதாசி பூ மரம் இது மாமரம் இது நாங்க எங்கட வீடு கட்டேக்க வச்ச முதல் மாமரம் இந்த மாமரம் ஒரு 10 வருஷம் வரும் இது நாங்க புது வீடு கட்டேக்க வச்சது அப்பா இது நல்ல கண்டு நல்ல விளையாட்டுமாங்க நல்ல மாம்பழம் இப்ப சில பேர் வந்து அந்த விலகு கட்டு அந்த கூடி மொத்தமா எடுத்துன்னு போறவன் நல்ல கண்டு அப்படியே மற்ற பாக்கு மரம் நிக்குது இவ்வளவு தான் அங்கால மாதுளம் நிக்குது வீட்டுக்கு பின்னாடி மாதுளம் கண்டு நிக்குது ஆனா ஒன்று நாங்க சாப்பிடுறோம் எங்கட அணில் விடாது எங்கட ஃப்ரெண்ட்ஸ் விடாது பாருங்க மேல ஒரு இது வந்திருக்கு அதையே கடிச்சு தின்றுக்கணும் என்ன அங்க போய் நீங்க கட்டுங்க மேலேயும் இருக்கு இங்க எல்லாம் காய்ச்சிருக்குது ஆனா எல்லாத்தையுமே அணை தின்றுருக்கு நாங்க பேக் கட்டி பிரயோசனம் இல்ல அங்க போய் கட்டினாலும் அது குளால போகுது அட்வான்ஸ் ஆயிடுச்சு சில நேரம் அங்க போய் கட்டினாலே அது அப்படியே அழுகி போகுது சரி வேற என்னத்தை காட்டுவோம் அரிச்சிட்டு அது மாதிரி ஒன்றும் இல்ல அதுக்கு ஒன்றும் இல்ல அங்க பாக்கெட்டே காணல அது கொண்டு போயிட்டு இழுத்து கொண்டு மற்ற கள்ளி நிக்குது இங்க கள்ளிய கடை நீங்க எது கள்ளி அது இல்ல நான் அங்க மாதுளைக்கு இல்ல நாங்க மற்றது பண்ணாங்க அது உண்டு சரி அது கிடக்குது மற்றது கடைச்சி கிடக்கு மூண்டு கடைச்சி கிடக்கு இது பால் வேம்பன்னு சொல்றவே இந்த மரம் இந்த இது இல்ல இந்த இது வேப்ப மரத்தின் ஒரு வகை இது முன்னால நின்றா நல்ல மண்ணு கூட அக்கா சொல்றேன் பால் வேம்பன் எனக்கு பேர் தேடி திரிஞ்சவாவா ஆனா கிடைக்கல வாங்கினோம் மரத்தின் இலையை காட்டுறேன் பாருங்க இதான் அந்த வித்தியாசம் இந்த இலையை பாருங்க அந்த ஈக்கில் மாதிரி இலை இருக்கும் இதான் பால் வேம்பன்னு சொல்றது ஆனா வேற பேரும் இருக்கு போட்டக்கு என்ன அது தெரியாது இதே உங்களோட அக்கா சொல்லிதான் தெரியும் பால் வேம்பண்டு ஆனா இது நாங்க வீடு வேண்டைக்கே இந்த மரம் இருந்தது அவே நட்டுட்டு போன மரம் நாங்க நடையில இனி நாங்க புதுசா கண்ட பாப்போமா சாடிக்க வச்சது காடு பைதர் இது ஒன்று சொல்லணும் இது அதிர்ஷ்ட மரமா 9 இலை இருக்கணும் இல்ல வேண்டே நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க போய் பூங்கடையில எதேச்சியா போய் ஒன்று எடுக்கணுமா எடுக்க அதுல 11 இல்லாட்டி 21 ஞாபகம் இல்ல அப்படி அந்த ஒற்றைப்படை இலை இருந்தா அது உங்களுக்கு நல்லமா அத நீங்க எண்ணாம வேணின்னு வீட்டை தான் எண்ணணும் அப்படி நாங்க வச்சு ஒரு கண்டு தான் வேணின்னு நான் 2 வேணீங்க 2 அங்காலே 2 அது 2 வேண்டினாங்க இப்போ 1 அங்கே நான் பதிவு வச்சுக்கிறேன் இது வளர்ந்துட்டுது ஆனா இது வச்ச அப்புறமே நல்ல அதிர்ஷ்டம் இது வேண்டி பாருங்க இது இந்த பேர் எனக்கு தெரியும் அதுலயே காட்டுங்கப்பா இதை நவைக்கு இது கடையில விற்கிதானா 11 இல்லாட்டி 21 இருந்துச்சுன்னா நல்லா நீங்க எண்ணாம வேணின்னு வீட்டை வச்சு எண்ணுங்க மற்றது அதே மாதிரி தான் இது அதுண்ட மற்றது 2 பக்கம் நாங்கள் வச்சிருக்கிறோம் வீட்டுக்கு முன்னுக்கு அதிர்ஷ்டம் பண்ணா போல 2 வேண்டினேன் அதிர்ஷ்டம் கொட்ட போது வேற என்ன கூரைய பிச்சுட்டு கொட்டுதுன்றாங்க என்னென்ன கொட்டுறதுன்னு தெரியும் இப்போ அந்த ஒரு பூக்கொண்டாடுங்க நாங்கள் வேண்ட பூக்கொண்டைகள் இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் 800 ரூபாய்க்கு வேண்டின்னு நாங்கள் பூக்கண்டு சரியோ முதலாவது பொன்னோச்சி வேண்டி இருக்கிறோம் பொன்னோச்சி மஞ்சள் கலர் பூ இது மஞ்சள் கலர் பூ பைதன் ஆசைப்பட்டு வேண்டினது பொன்னோச்சி சாமிக்கெல்லாம் வைக்கலாம்ண்டு இதுதான் பொன்னோச்சி பூவை பாருங்க அந்த சின்ன கண்டுலேயே பூ இருக்குது பார்க்க நல்லா இருக்குது அப்போ பண்ணின்னு வந்தான் இது அநேகமான ஆட்கள் தங்களோட வீட்டு வாசலில் வச்சிருப்பினோம் அப்போ இதை பார்த்துட்டு தான் நான் உடனே போய் பண்ணின்னு வந்தேன்
அடுத்ததா வந்து இது என்ன பையன்? நான் மேலே தூக்கி வச்சவங்களுக்கு இலவாக இருக்குமே. இல்ல இல்ல இது ஓகே. இது என்ன கண்டு? எது கொஞ்சம் இருட்டா கிடக்கு, இங்கே வெளியில் வாங்க.